ஒரு அழகான பெட்ட பிங்கல் வந்திருக்கிறமே. அப்படி வந்திருக்கிறமே. உனக்கெல்லாம் எதுவும் வராது. என்ன வேதியா? வேதி இல்லைங்க. நீங்க பாடையில போகும்போது பாடையிலையா முண்டா பாடையில போங்க. பாடை பாடல் வேற அதிகமாயிட்டே இருக்குடே. சொல்லுங்க. பாடுங்க. பாட்டு இந்த மலையிலே உங்களுக்கு பாட்டா? ஆமா பாடுங்க பாடுங்க. ஏ கை நிறைய கண்ணாடி வளையல் சத்தம், கை நிறைய கண்ணாடி வளையல் சத்தம், கனவுல நீ கண்ணத்தில இந்த ஏரியாவில் யாரும் இல்லை பெண்ணே உண்டாட்டோ, இந்த ஏரியாவில் யாரும் இல்லை பெண்ணே உண்டாட்டோ, இந்தி பட இதோ நீயாட்டோ. நீ அசத்திரியே இந்தி பட ஹீரோனியாட்டம். இந்த பாட்டு பிடிக்கலனா? இந்த பாட்டு பிடிக்கல. இந்த பாட்டு பிடிக்கல. இந்த பாட்டு பிடிக்கலடா. உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். அட கர்மாதரே பிடிக்கவில்லை. எம்ஜிஆர் பாட்டு வந்து எம்ஜிஆர் பாட்டு தானே? ஆமா எம்ஜிஆர் பாட்டு. எம்ஜிஆர் பாட்டு பாடு. என்ன எம்ஜிஆர் இப்படி தான் நோண்டுவாரு. இப்படி. ஆமா எம்ஜிஆர் பாட்டு சூப்பரா பாடுவோமா? பாடுங்க. தத்தை போல தாவும் பாவை பாதமோகும் இங்கு, தத்தை மீன் பூவை தூவும் வாடை காட்டும் இங்கு, தத்தை போல தாவும் பாவை பாதம் போகும் இங்கு, தத்தை மீன் பூவை தூவும் வாடை காட்டும் இங்கு, கையில் ஆடுவாங்க நீ கண்ணில் ஆடுவோ, கண்ணில் ஆடுவாங்க நீ கையில் ஆடுவோ, நானும் தரும் நானும் வரும் ஏனிதாக தருவா.
சுத்தி கொடுப்பாரு அந்த மாதிரி பிடிக்கலான்னு பார்த்தா சொல்லட்டு கையில பிடிப்பாரு. என்னடா ரச்சு போட்டு சிமெண்ட் வேட்டு இருக்கிறாளுங்க. நல்ல வேலை நான் மாதிரி நடிக்க வரனாலும் சூப்பரா பாடுறீங்கண்ணா. அருமையா பாடுவா. அம்மாமா பேசக்கூடிய வார்த்தைகள் வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். அடியே இந்த சபை முன்பதாக நான் வந்திருக்கும் பொழுது நாங்கள் இருவரும் யார், எங்களுடைய பெயர் என்ன, எங்களுடைய விருத்தாந்தரங்கள் என்ன, ஒவ்வொன்றாக வந்திருக்கிறேன். கணக்கு அடியே கண்ணங்கண்ணம்மா, அடியே சகியால், இப்போ அவரு தெரிஞ்சிருக்கிறபடி கொஞ்சம் மேல தூக்கணும். நக்கிடுவேன். ஏர் என்னமா அடியே அந்த ரங்கத்தை மாதர்கள் வச்சிட. இந்த ரங்கல் மாதார் மச்சார் என்ன இது பயங்காட்டுற? சொல்லு. சுந்தரமாக வந்த மற்ற இளையழகி உச்சமில்லாத ரூபி, உச்சமில்லாத ரூபி. என் பெயரோ செல்வியால் பூரணி. ஓ, என்னது பூராடியா? பூரானா? பூரானமல்ல ஒண்ணு இல்லடி, பூரணி. ஓ, பூரணி. கண்ணம்மாய் பூரணி. சொல்லு. ஓ கண்ணம்மா, ஓ கண்ணம்மா, ஓ கண்ணம்மா. பண்றேன். சொல்லு. பேர் என்ன? அட கர்மம் பிடிச்சவனே. அதெல்லாம் என் பேரு. ஆயிரம் மின்னலிலே ஜோதி மின்னலாக விளக்கக்கூடிய மற்ற வெளியில உச்சமில்லாத டேய் புண்டராயா. இங்க சொல்லிட்டுக்கறேன்டா. மற்ற வெளியில உச்சமில்லாத ரூபி. நமது பேரோ தேவியாகப்பட்ட பூரணி என்று தெரிவிக்கலாம். உண்மைதான். நாரணி பூரணி. ஆமா. அப்படி இருவரையும் இருந்தாலும் மை நேம் இஸ் சாரப்பாம்பு. சாரப்பாம்பு? ஆமாங்க. அம்மா இருந்தாலும் எங்கள் பேர் நாரணி பூரணியாக இருந்தாலும் எங்களை பெற்றெடுத்தவர்கள் யாரு? உன்னை போல் ஒரு மானிட பிண்டமா? ஒரு தாயின் அங்கத்திலே 10 மாதம் 300 நாள் குடியிருந்து பிறந்தோமா? எப்படி பிறந்தோம்? பூமியிலிருந்து விழித்தீர்களா இல்ல ஆகாயத்திலிருந்து குதித்தீர்களா? எப்படி பிறந்தவர்கள்?
பின்னாடி என்னமோ கொட்டை. அப்படியே உட்காரு சாமி. என்னடா கையில கொட்டையை வச்சிருக்கிறீங்க? அப்படியே உட்காரு சாமி. அம்மம்மா, எங்களை பிறக்க வைத்தவர் யார்? யார்? உங்களுடைய பிறப்பின் ரகசியம் எப்படி? நாரணி பூரணி யாருங்க தாய்க்கிந்தீர்கள்? அடியே, என் தந்தையோ காந்தமகாரிஷி. ஓ, தந்தையோ காந்தமகாரிஷி. காந்தமகாரிஷி. சரி, உங்களுடைய தாய் காந்தமகாரிஷி செய்யக்கூடிய ஏகத்தினால நாங்கள் அக்கா தங்கைகள் 4 பேர்கள் பிறந்தோம். நீங்க 4 பேர் பிறந்தீர்கள். அப்படி 4 பேர் பிறந்து 4 பேர்லடி 4 பேர் 4 பேர்கள். நீங்க 2 பேர் இங்க இருக்கிறீங்க. இன்னும் 2 பேர் யாருங்க? உள்ள இருக்கிறாங்க. என்ன செயலுக்குள்ளீங்களா? நாரணி பூரணி, ஓ, நாரணி பூரணி, சுந்தரி சுமங்கலி. சுந்தரி சுமங்கலி. இப்படி நாங்கள் 4 பேர்கள் பிறந்து அடியே எங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையடி. எனக்கு ஒண்ணும் ஆகல. குண்டை நக்கறங்கடா. ஏண்டா என்னடா அங்க சொல்லி புடிக்கா டேய். சரி. ஆமாடி, இருந்தாலும் அந்த யார் செய்யக்கூடிய தவாபலத்துக்கு நாங்க வர இருக்க போவது வழக்கம். அதனால யாரும் நம்மளுடைய அரசனை போடாடி. என்னடி நோக்காடு ஊக்கலாம்? வா. காந்த மகாரிஷியாகப்பட்டவர் பன்னீனுக்காகவே இந்த 4 பெண்களையும் பிறக்க வச்சாரு. ஏன் பிறக்க வச்சா? மாலையிட்ட மறுதினமே இப்படி ஏன் இவங்க விதவியாகணும், என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் அமைதி காத்து அந்த பொறுமையா மழை விட்டு போச்சு. பொறுமையா உட்காருங்க. மழை கிடையாது, அமைதியா இருங்க. என்ன மட்டும் ஏமாத்துறீங்க? ஏண்டா இருக்கிறதுலயே உனக்கு தாண்டா அழகான பொண்ணு. சொல்லு சாமி. நான் ஏன்னா இவ்வளவு அழகா என்ன உட்காந்து
நலமாக இருக்கிறோம். இப்ப என்ன செய்யலாம்? ஓய் கல்யாணம் ஆச்சுல வாங்க. கல்யாணம் பண்ண என்னை விட அழகா இருக்காரு. தம்பிமார்களா, இதோ மனைவிமார்களா, நத்ராபுரி கோட்டைக்கு சண்டைக்கு போறோம். அதனால உன்னுடைய மனைவிமார்களை அங்கடை இளமலை வை சொல்லிட்டு புறப்படுக்க போலாம். ஆகட்டும். அவன் யாருங்க? சொல்ல வேண்டிய புத்திமதிகளை எல்லாம் சொல்லிட்டு போய் வருகிறோம். நீங்க நீங்க யாரு? மச்சாண்டாரு. நான் மச்சாண்டாரு. ஐயோ எப்படி அவளுக்கு கரெக்டா மச்சாண்டாரா? ஐயோ மாமா கண்ணே மக்களா, அவங்க தாய் எடுத்து சொல்லி, அதாவது மனைவி சொல்லிவிட்டு நீங்க பதனமாக சண்டைக்கு போயிட்டு வாங்கப்பா. அப்படியே ஆகட்டும். ஏங்க நாங்க போயிட்டு வரட்டுமா? அவரவருடைய படைவட்டாளத்தோடு எதிரியோடு யுத்தம் செய்து இந்த தேவருக்கு வந்த இடுக்கணை தீர்ப்பாக்காக புறப்படுறீங்க. வன்னியராஜாக்களா என் மனைவாரு அங்கடையில வைத்து நாங்க சண்டைக்கு போறோம். போக வழியில அன்னை பராசக்தியினுடைய ஆலயம் இருக்கிறது. அந்த தாயை வழிபட்டு அவளிடம் ஆட்சி பெற்று தத்ராபுரி சென்று எதிரியை வரைவறிந்து தேவருக்கு வந்து எடுக்கணை தீர்த்து வாருங்கள். அப்படியா? வெற்றியோடு வாங்கப்பா. சின்ன ராசாவே சிற்றெரும்பு கொண்டைய தம்பி வாருலா அண்ணா, இதோ நம்முடைய மனைவா 4 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. இதோ அந்த ரத்னாபுரியை ஆண்டு வரக்கூடிய வாதாபீடத்துல நாங்க சண்டைக்கு போறோமா. அப்பேற்பட்ட சண்டைக்கு போனாலும் நாங்கள் சில அடையாளங்கள் வைத்து போகிறோம். அங்க அடையாளங்கள் வச்சு போகிறோம். இதோ எங்களோடு பிறந்த வேட்டை நாய் எங்களோடு வரும். இந்த வேட்டை நாய் வீடு திரும்பிட்டா கணவன் மாண்டுட்டான்னு கண்டுக்காங்க. அணையாத விளக்கு நாங்க போற வரைக்கும் இந்த அணையாத விளக்கு எரிஞ்சு கொண்டே இருக்கும். சரியானபடிக்கு எதிரியோடு நாங்க சண்டைக்கு போறோம். சுவாமி முன்னாடி பண்ணிட்டு சொல்லுங்க. இதோ சரியானபடிக்கு எதிரி இடத்துல நாங்க சண்டைக்கு போறோம். அதனால நான் எங்க கூடவே வருகிறது இந்த வேட்டை நாய். இந்த வேட்டை நாய் எங்களோட வரக்கூடிய நாய் வீடு திரும்பிட்டா கணவன் மாண்டுட்டான்னு கண்டுக்காங்க. அப்படியே மாண்டுட்டான்னு தெரிஞ்ச உடனே அச்சனமே நீங்க என்ன செய்யணும்? அக்னியை மூட்டி அக்னியில இறந்துருங்க. ஆமா சொல்றீங்க. வன்னியர்கள் மனைவி அந்நியர் தொடக்கூடாது. அதனால் நாங்க இறந்து விட்டார் என்று தெரிந்து விட்டால் அக்கணமே நீங்களும் அக்னியில் மடிந்து விட வேண்டும். வேட்டை நாய் வீடு வந்து விட்டா அப்படி நீங்க இறந்துட்டீங்கன்னா நான் செத்தா நீ என்ன செய்வாய்? ஊருக்கு ஓட்டங்களை சேர்த்திக்குவேன்.
என்ன பண்ணுவ? ஊரு கவுண்டரை சேர்த்து கத்தி எடுத்து இங்கே வெட்டுறேன். மன்னா கடவுள் கூறும் வார்த்தை தனது சிரத்தை மேல் வைத்து ஆமா. கூறும் வார்த்தை எனக்கு சுத்தமாகட்டும் சுவாமி. பெண்ணே, ஒருபோதும் கவலைப்படாதே. எப்படியோ சென்று வெற்றியோடு தான் நாங்க வருவோம். அப்படி ஒருவேளை வராத விதிவசம் வந்து விட்டால், எப்படி வராத விதிவசம் வந்து விட்டால், நீங்கள் வேட்டனாய் வீடு வந்து விட்டா சமயமே நீங்க இருக்க கூடாது, இறந்துடணும். ஆகட்டும் தேவி. ஆமா, நன்கு புரிந்து கொள். பதனமாக எதிரியுடன் சண்டை செய்து அது சீக்கிரமாக அரண்மனை திரும்புங்கள். பத்திரமாக வருவேன். காத்துக் கொண்டிருப்போம் காலங்கள். தாங்கள் வருவீர்கள். பவுன் போடுறதா கூட பரவாயில்ல. யாரும் நீங்க மஞ்சள் குங்குமம் போட்டுருக்காங்க. சீரும் சிங்கத்தை போல் சினங்கொண்ட லங்கையை போல் கட்டெடுத்த காளையை போல், காட்டாட்டு வெள்ளத்தை போல், மறக்கும் மருந்த போல் பாயும் புலியை போல், கரை புரண்டோடு காட்டாட்டு வெள்ளத்தை போல் உடனே சென்று அந்த வாதாபீஸ்வரனை அழித்து வருவோம். அதோ பாவியாய் விளங்கக்கூடிய அந்த வாதாபியாகப்பட்டவன் கடலுக்குள்ளே ரத்தினத்தால் கோட்டை கட்டி வாழ்ந்து வருகிறானா, ரத்னாபுரி என்று பெயர் வைத்து ஆண்டு வருகிறானா. அவனை அழித்து அலாகவ செய்யணும். யாவருக்கு அந்த இடுக்கத்தை நாம தீர்க்கிறோம். அண்ணனை பார்ப்போம். நம்மளோட பிறந்த ஆயுதத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு ஆகட்டும். அண்ணனை கூட்டிக் கொண்டு புறப்படுவோம். கதட போறீங்க போய் வரட்டி நான் ரத்னாபுரி கோட்டைக்கு என் தம்பிமார்களோடு சண்டைக்கு போறேன். சரி, மலர்ந்த முகத்தோடு போய் வா மன்னவா என்று என்ன வழி அனுப்பி வைப்பாயாக. சுவாமி, இதோ போருக்கு போக போற உங்க இடத்துல உங்கள் மனைவியாகி இந்த தேவியால் ஒரு வார்த்தை கேட்கலாமா? என்னடி வார்த்தை சுவாமி, அரக்கரை கொல்ல போவா நீங்க போருக்கு போறீங்க, உங்களுடன் படை பட்டாளங்கள் எல்லாம் கூட வருது. இருந்தாலும்
வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகென்று சொல்வார். அப்பேற்பட்ட வெற்றியும் தோல்வியும் போர்க்களத்தில் நடக்க வாய்ப்புண்டு. அதனால நீங்க போகும் பொழுது பதனமாக போய் திரும்பி வாருங்கள் என்று கூறுகிறேன். இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் சுவாமி. எப்படி? ஒருவேளை நீங்க அங்க வாதாபிசுரனிடத்தில் சண்டை செய்து அதில் வென்றீரா அல்லது தோற்றீரா, உங்களுக்கு வெற்றியா தோல்வியா என்பதை நான் அறிய வேண்டும் என்றால் நான் இங்கிருந்தே அறிவதற்காக எனக்கு ஏதேனும் அடையாளங்கள் சொல்லி செல்லுங்கள். கண்ணிய மந்திரமால நான் சத்திரியை நெஞ்சில பானம் மட்டும் அடித்தாலும் அடிவட தவிர முதுகல பானம் மட்டும் அடிக்க மாட்டேன். வெற்றி தோல்வி வீரனுக்கு அழகு. உண்மைதான் சுவாமி. ரத்னாபுரி கோட்டை ஆளக்கூடிய அந்த அசுரனிடத்துல சண்டைக்கு போறீங்க. நீங்க வெற்றி பெற்றீங்களா இல்ல தோல்வி எடுத்தீங்களா நான் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? எப்படி தெரிந்து கொள்வது? அதனால அதற்கான ஏதாவது சூசகங்கள் இருந்தா சொல்லி போங்க. இதோ சுவாமி, என் தம்பிமார்களோடு நான் சண்டைக்கு போறேன். ஒருவேளை நாங்க தோல்வை அடைந்தா வாடா மல்லி வாடிடும், அணையா விளக்கு அணிந்துடும். சுடர் விளக்கு அணைந்து விடுமா? ஆமா, நிறச்சொம்பு தண்ணி குறையும். நீங்கள் போகும் பொழுது நான் நிறை சொம்பு தண்ணீர் வைக்க வேண்டுமா? ஆமா, அந்த நிறச்சொம்பு தண்ணி குறையும். வேட்டலாய் வீடு திரும்ப வரும். இப்படி அங்க அடையாளமெல்லாம் குறைந்தா நம்ம வம்சமே வேறிட்டு போயிடுச்சுன்னு நினைச்சுக்க சுவாமி. இதோ இப்பொழுதே நீங்கள் அதாவது போருக்கு போகும் பொழுது இப்பொழுதே நிறை சொம்பை வைக்கிறேன், சுடர் விளக்கை எரிய விடுகிறேன், வாடாமல்லியை எடுத்து பூஜை அறையில் வைக்கிறேன் சுவாமி. நீங்கள் பதனமாக சென்று வாருங்கள்.